ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 37. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 கேட்டிருந்த ரீசனிங் கொஷின் ஃபைட்டர்ஸ். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? யா, அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நவ் வி கேன் சால்வ் த கொஷின்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டாலர் சிம்பிள் இருக்குது, தென் இன்ட்டு, தென் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, தென் பர்சன்டேஜ், நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு நம்பர் பார்க்கும்போது ஃபைட்டர்ஸ் இங்கே 4 கேரக்டர் இருக்குது, 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இதில் 5 டைம்ஸ் இருக்குது, தென் இதில் 6 டைம், இதில் 7 டைம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இதில் 1 மைனஸ் பண்ணால் 3 டைம்ஸ் தான் வரணும். அப்போது எந்த ஆப்ஷனில் நம்மளுக்கு 3 இமேஜ் இருக்க மாரி இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் இந்த ஏரோ மார்க் வந்து 3 ஏரோ மார்க் இருக்குது. மற்ற எல்லாத்துலேயும் பாருங்கள், இதில் 2 சர்க்கிள் இருக்குது, இதில் வேறு வேறு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, இதில் 2 ட்ரையாங்கிள் தான் இருக்குது. பட் நம்மளுக்கு 3 கேரக்டர் வேணும். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம செகண்ட் கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, சம் டேப்ஸ் ஆர் மெடிசன் சொல்கிறாங்க. ஸோ சம் டேப்ஸ் ஆர் மெடிசன், தென் சம் டேப்ஸ் ஆர் ஆயின்மெண்ட்ஸா. ஸோ சம் டேப்ஸ் ஆர் ஆயின்மெண்ட்ஸு, தென் சம் மெடிசன்ஸ் ஆர் பிரான்ச்சஸ். ஓகே, சம் மெடிசன்ஸ் ஆர் பிரான்ச்சஸ். ஓகே, இப்போ இது எல்லாத்துக்கும் நேம் கொடுத்துடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சம் டேப்ஸ் ஆர் மெடிசனா, சம் டேப்ஸ் ஆர் மெடிசன், தென் சம் டேப்ஸ் ஆர் ஆயின்மெண்ட்டு, தென் சம் மெடிசன்ஸ் ஆர் பிரான்ச்சு. ஓகே, எல்லாத்துக்கும் பேர் கொடுத்தாச்சுமா. இப்போ நம்மளுக்கு கன்க்ளூஷன் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, சம் டேப்ஸ் ஆர் பிரான்ச்சஸ் சொல்கிறாங்க. நம்மளுக்கு டேப் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். டேப் இங்கே இருக்குது அண்டு பிரான்ச் இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அப்போ நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது இந்த ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் வந்து தப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? சில தாவல்கள் கிளைகள் இல்லை. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அண்டு சம் மெடிசன்ஸ் ஆர் ஆயின்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ மெடிசன் இங்கே இருக்குது, நம்மளுக்கு ஆயின்மெண்ட் இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இல்லை டேரெக்டாக. அப்போது இந்த என்ன சொல்கிறது, இரண்டாவது கன்க்ளூஷனும் தப்பாக தான் இருக்குது. ஸோ சில மருந்துகள் கழிப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆயில்மெண்ட்டு கழிப்புன்னு கொடுத்துருக்காங்களா? லீவ் இட். ஸோ இங்கிலீஷ்லேயே கரெக்டாக பார்த்துருக்கு, கரெக்டாக இருக்குது ஃபைட்டர்ஸ். அதை பார்த்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போ இரண்டுமே தப்பு. எங்கே இருக்குது? செகண்ட் ஆப்ஷனா? யா, ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. நம்ம தேர்ட் கொஷின் போயிடலாமா? ஓகே, இதில் என்னப்பா பண்ணுறோம்? ஹவு ஏ இஸ் ரிலேட்டட் டு சி. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அப்போ மதரா. ஸோ அப்போ ஏ இஸ் த மதர் ஆஃப் பி. ஓகே, தென் இன்ட்டு சிம்பிள் இருக்குது. இன்ட்டு சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபாதர். வெயிட். ஸோ ஏ இஸ் த மதர் ஆஃப் பி அண்ட் பி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபாதர் ஆஃப் சி. தென் டிவைட் சிம்பிள் இருக்குது, டிவைட் சிம்பிள் வந்து பிரதர். ஸோ இப்போ சி இஸ் த பிரதர் ஆஃப் டி. தென் மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ் வந்து பார்த்தா சிஸ்டர் சி. அப்போ டி இஸ் த சிஸ்டர் ஆஃப் இ. இ. ஓகே, தென் ஹவு ஏ இஸ் ரிலேட்டட் டு சி. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபாதரோட மதர். ஸோ ஃபாதர்ஸ் மதர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் ஆப்ஷனா? யா, ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? மிஸ்ஸிங் நம்பர் கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறாங்க? +10 பண்ணுறோமா? கரெக்டு. தென் +9 பண்ணுறோம், தென் +8, நெக்ஸ்ட்டு +7 பண்ணியிருக்கோம். அதாவது -1 பண்ணிகிட்டே வராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு +6 பண்ணணும். அப்போது 815லேருந்து +6 பண்ணால் நம்மளுக்கு 821. யா, 821 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எனக்கு ஃபோர்த் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம ஃபிஃப்த் கொஷின் பார்த்துலாமா? ஓகேப்பா, இதில் என்ன கேட்டிருக்காங்க? டீக்கான கோடு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்டேலியன் டீ இருக்குது அண்டு லேஸில் டீ இல்லை. ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு இதில் தான் இருக்கணும். அதாவது 3845 இதில் தான் நம்மளுக்கு டீ இருக்குது. தென் நெக்ஸ்ட்டில் இருக்கிறது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 3578. ஸோ இப்போ இதில் 3 லெட்டர் வந்து காமனாக இருக்கும், 3 நம்பர் காமனாக இருக்கும். அதை நம்ம கேன்சல் அவுட் பண்ணிட்டா நமக்கு ரிமைனிங் இருக்கிறது ஆன்சர் வந்துடும். ஸோ 3 கேன்சல், 8 கேன்சல் அண்டு 5 கேன்சல். ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறது 4 தான். ஸோ இப்போ 100% டீ தான் வந்து 4ஆக இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா? ஓகே, சிக்ஸ்த் கொஷின் பார்த்துலாமா? The portions of how many letters will remain unchanged if each of the letters in the word notable is arranged in the alphabetical இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஓகேங்களா? அது நோட்டபிள் என்ற வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும்
ஆங்கில அகரவரிசைப்படி அமைக்கப்பட்டால் எத்தனை எழுத்துக்களின் நிலை மாறாமல் இருக்கும்? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நோட்டபிள் எழுதிக்கலாம். NOTABLE. ஓகேங்களா? இதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதணும். ஃபர்ஸ்ட் அப்போ ஏ வரும் தெரியுது, தென் பி வரலாம், தென் சி வரது சான்ஸ் இல்லை, சி இல்லை, நெக்ஸ்ட் இ இருக்குது, இ போட்டுக்கலாம். தென் என்னப்பா போடலாம்? எல் வருமா? எல் போடலாம். தென் NOT. ஓகேங்களா? ஸோ இப்போ எத்தனோட பொசிஷன் வந்து மாறாமல் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏஎன்னு மாறிடுச்சு, ஓக்கு பி வந்திருக்கு, இதுவும் சேஞ்சிடு, இதுவும் சேஞ்சிடு, இதுவும் சேஞ்சிடு, எல்லாமே சேஞ்சிடு தான் ஃபைட்டர்ஸ். அப்போது அன்சேஞ்சாக இருக்குது 0 தான். ஓகேங்களா? எதுவுமே அன்சேஞ்சாக இல்லை. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. 7th கொஷின் பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ்? இப்போ 7th கொஷின் என்ன பண்ணியிருக்காங்க? 66லேருந்து ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு 67 வந்திருக்கு. ஸோ +1. அப்போ 3லேருந்து 4க்கு +1. ஸோ 9லேருந்து +1 பண்ணால் நம்மளுக்கு 10 வரணும். ஸோ 3 ஆப்ஷனில் நம்மளுக்கு 10 கொடுத்துருக்காங்க. ஓகே. தென் ஆர்லேருந்து எஸ் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். ஆர்லேருந்து எஸ்ஸுக்கு நம்ம +1 பண்ணுவோமா? கரெக்டு. அதே மாதிரி நம்மளுக்கு என்லேருந்து ஓக்கு +1. ஸோ நம்மளுக்கு சிலேருந்து +1 பண்ணால் டி வரணும். அப்போ நம்மளுக்கு டியில் தான் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ரெண்டாவது ஆப்ஷனில் மட்டும் தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ சால்வ் த 8th கொஷின். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம்? இந்த கொடுத்துருக்கிற இமேஜ் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணாமல் 4 ஆப்ஷன்லையும் பொருந்தி பார்க்கணும். எதில் கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு பார்க்கும்போதே தெரியுது இந்த செகண்ட் ஆப்ஷன் தான். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 2 ட்ரையாங்கிள் வந்து நீங்கள் பாருங்கள் கரெக்டாக நம்மளுக்கு இந்த மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ வேறு எதுலேயும் அந்த மாதிரி எனக்கு இல்லை பார்க்கும்போது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. சூப்பர். நம்ம இப்போது 9th கொஷின் பார்த்துலாமா? ஓகே. ஸோ சிக்கு ஹெச் கொடுத்துருக்காங்க. ஸோ சி வந்து 3ன்னு தெரியும், ஹெச் வந்து நம்மளுக்கு 8ன்னு தெரியும். ஸோ +5 பண்ணுறோம். அதே மாதிரி யூலேருந்து செட்டுக்கு +5 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ விலேருந்து +5 பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். வி வந்து நம்மளுக்கு 22. ஸோ +5 பண்ணால் நமக்கு 27. ஸோ இட்ஸ் நத்திங் பட் ஏ தான். பிகாஸ் ஜெட் வந்து நம்மளுக்கு 26 முடிஞ்சிருத்துல. அப்போ நெக்ஸ்ட் +1 பண்ணும்போது நமக்கு டேரெக்டாக ஏக்கு போயிடும். அப்போ நம்மளுக்கு ஏல தான் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. நம்ம இப்போ செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சா ஆன்சர் கிடச்சிரும். அப்போது பியிலேருந்து ஜி வந்திருக்கு. ஸோ பியிலேருந்து ஜிக்கும் +5 தான் பண்ணுறாங்க. இப்போ டேரெக்டாக நம்மளுக்கு என்ன சொல்கிறது? ஜேவா. ஸோ ஜேலேருந்து +5 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? ஜே ஒரு 10. ஸோ +5 பண்ணால் நமக்கு 15. ஸோ 15 இஸ் நத்திங் பட் ஓ. ஸோ ஓ வரணும் செகண்ட் லெட்ரு. அப்படி ஓ வர மாதிரி நம்மளுக்கு 3வது ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. ஓகேங்களா? இப்போ நம்ம 10th கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்னப்பா பண்ணுறோம்? இதில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 6. ஓகேங்களா? சிட்டிங் இன் சர்க்கிள் டேபிள் ஃபேஸிங் த சென்டர். ஸோ 6 பீப்புள்னு சொல்கிறாங்க. அப்போது 6 பீப்புள் போட்டுப்போமா? 6 பீப்புள் சிட் பண்ணுற மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் என்னென்ன கொடுத்துருக்காங்க? கே சிட்ஸு செகண்ட் டு த ரைட் ஆஃப் எல். ஸோ எல்லுக்கு செகண்ட் ரைட்டா? ஸோ எல்லுக்கு செகண்ட் ரைட்டில் கே இருக்கார். ஓகே. தென் என் சிட்ஸு தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கே. ஸோ கேக்கு தேர்ட் லெஃப்டில் என் இருக்கார். ஓகே. தென் பி இஸ் நாட் இமிடியட் நெய்பர் ஆஃப் கே. ஸோ பி அங்கே வரலனா இங்கே தான் பி போட்டாகணும். கரெக்டாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஓ சிட்ஸை செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எம். ஓ வந்து பார்த்தீங்கன்னா எம்முக்கு செகண்ட் லெஃப்டில் இருக்கார். அப்போது ஃபைட்டர்ஸ் இங்கே எம்மு போட்டால் நம்மளுக்கு செகண்ட் லெஃப்டில் ஓ இங்கே வராரு. ஓகேங்களா? தென் வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஓ வித் ரெஸ்பெக்ட் டு கே. ஸோ கேலேருந்து நம்மளுக்கு ஓ எந்த பொசிஷனில் இருக்காருன்னு கேட்குறாங்க. இமிடியட் லெஃப்ட்டில் இருக்கார். ஓகேங்களா? அப்போ இமிடியட் லெஃப்ட் நம்மளுக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஓகேங்களா? இப்போ நான் தமிழ்லேயும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா? ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு வந்து 6 பேரா? 2, 4, 6. 6 பேர் வட்டத்து மேசையில் மையத்தை நோக்கி அமைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு என்னென்னா அவங்களோட பொசிஷனை இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கே கொடுத்துருக்காங்க. கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லுக்கு வலதுபுறத்தில் 2வது உள்ளார். அப்போ எல்லுக்கு 2வது வலதுபுறத்தில் நமக்கு கே இருக்காரு. ஸோ கேயோட பொசிஷன் போட்டேன். பிகாஸ் இதுதான் ரைட் சைடு. அண்டு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்னு கேக்கு இடதுபுறத்தில் 3வதாக உள்ளார். ஓகேங்களா? என்ன வந்து கேக்கு இடதுபுறத்தில் 3வது. அப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம். தென் அதுக்கப்புறம் பி பற்றி பேசுகிறாங்க ஃபைட்டர்ஸ். பி வந்து கேக்கு உடனேயாக அருகில் அல்ல. ஸோ கேக்கு உடனேயாக அருகில் அல்ல பி இல்லைனா அப்போ இங்கே தான் ரிமைனிங் பியோட பொசிஷன் இருக்க முடியும். அதையும் போட்டாச்சு. தென் ஓ வந்து பார்த்தீங்கன்னா எம்முக்கு இடதுபுறத்தில் 2வதாக உள்ளார். ஸோ எம்முக்கு இடதுபுறத்தில் 2வது ஓ இருக்கார். ஸோ ஓட பொசிஷன் போட்டாச்சு ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கேவை பொறுத்தவரை ஓவின் நிலை என்ன? ஸோ கேலேருந்து ஓ பார்க்கும்போது நம்மளுக்கு இமிடியட் லெஃப்ட்டில் இருக்கார். ஸோ அப்போ இமிடியட் லெஃப்ட் வந்து எனக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஓகேங்களா?
சூப்பர். இப்போ நான் 11th கொஷின் பார்த்துறேன் ஃபைட்டர்ஸ். இதில் என்னப்பா கேட்டிருக்காங்க, ஏக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். ஸோ ரெண்டுத்துலேயும் நம்மளுக்கு காமனாக செட் இருக்குது. அப்போ என்னுக்கு ஆப்போசிட் சியாக இருக்க முடியும், பிக்கு ஆப்போசிட் கேவாக இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கேட்டுக்கிறது ஏ தான். ஸோ ரிமைனிங் கேரக்டர் இருக்கிறது ஏ தான். அப்போ அதுதான் செட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 4 யா, ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. ஸோ இப்போ நம்ம 12th கொஷின் பார்த்துலாமா? ஓகே. ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம், பியிலேருந்து ஹெச், பி வந்து 2, ஹெச் வந்து 8, ஸோ +6 பண்ணுறோம். அதுமாதிரி ஹெச்லேருந்து எண்ணுக்கு +6, ஸோ எண்லேருந்து +6 பண்ணால் நமக்கு 20 வரும். நத்திங் பட் டி. ஸோ டீயில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கா? யா, ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. ஓகேங்களா? ஸோ 13th கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வென் டயக்ராம் கொஷின். கேட்டு, பேண்ட்டு, ஐஸு. ஓகேங்களா? ஸோ நம்ம படிக்கும் போதே தெரியுது மூணுமே சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் தான். ஸோ கேட்டு, பேண்ட்டு, ஐஸு. ஸோ இப்போ இந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். எனக்கு 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம 14th கொஷின் பார்த்துடலாம். இதில் என்ன பண்ணுறோம், 2 4 6 7 பேர் சிட்டிங் இன் சர்க்கிள் டேபிள் ஃபேஸிங் த சென்டர். ஓகே. ஸோ 7 பீப்புள்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ 7 பீப்புள் சிட் பண்ணுற மாதிரி பொசிஷன் போட்டுக்கலாம். தென் என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஓ சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எம். ஸோ ஓ வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எம் அண்டு இமிடியேட் ரைட் ஆஃப் கியூ. அதாவது ஓவே தான். ஓ வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எம் அண்ட் இமிடியேட் ரைட் ஆஃப் கியூ, அதை போட்டாச்சு. தென் எல்லு தானே அதுக்கப்புறம் யா, எல்லு சிட்ஸு இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் கியூ, கியூக்கு இமிடியேட் லெஃப்ட்டில் எல்லு வராரு அண்டு இமிடியேட் ரைட் ஆஃப் பி. ஸோ பிக்கு இமிடியேட் ரைட்டில் வந்துடுறாரு. ஓகே. தென் ஆர் சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் எம் அண்டு இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் என். எல்லாரோட பொசிஷன் ஈஸியாக வந்துருச்சு ஃபைட்டர்ஸ். தென் ஹூ சிட்டிங் இமிடியேட் ரைட் ஆஃப் என். ஸோ என்னுக்கு இமிடியேட் ரைட்டில் யாருன்னு கேட்டுருக்காங்க, பி தான் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 2 யா, ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஓகேங்களா? வெரி ஈஸி. இப்போ நான் தமிழ்லையும் ஒரு டைம் சால்வ் பண்ணிடுறேன். ஸோ 7 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபைட்டர்ஸ். 7 பேரும் வட்டத்தின் மையத்தை நோக்கி அமைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய பொசிஷன்ஸை இப்போ நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓ வந்து பார்த்தீங்கன்னா எம்மின் உடனடியாக இடதுபுறத்தில். ஸோ எம்மோட உடனடியாக இடதுபுறத்தில் ஓ இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியூவின் உடனடியாக வலதுபுறத்துலையும் இருக்கார். ஸோ கியூக்கு வலதுபுறத்துலையும் எம்முக்கு இடதுபுறத்துலையும் இருக்கார். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் எல் வந்து பார்த்தீங்கன்னா கியூவின் இடதுபுறத்தில். ஸோ எல் வந்து கியூக்கு இடதுபுறத்தில் இருக்கார். தென் அதேமாதிரி பிக்கு வலதுபுறத்தில். ஓகேங்களா? ஸோ அதையும் போட்டாச்சு. தென் ரிமைனிங் நம்மளுக்கு இருக்குது 6 தான். ஸோ 6 வந்து பார்த்தீங்கன்னா எம்முக்கு வலதுபுறத்தில். ஸோ எம்மோட வலதுபுறத்தில் 6 இருக்கார். அதேமாதிரி என்னோட இடதுபுறத்தில் இருக்கார். சூப்பர். இப்போ நம்மளுக்கு கேள்வி என்னென்னா, எண்ணின் உடனடியாக வலதுபுறத்தில் யார் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பி தான் இருக்கார். ஸோ ஆப்ஷன் 2 யா, ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போ 15th கொஷின் பார்த்துலாமாப்பா? ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம், எதனா பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிருக்கான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 4 4 8 பார்த்துடலாமா? ஓகே. ஸோ டேஷ்லேருந்து டேஷ் பாருங்கள். அதுக்கப்புறம் கியூ பாருங்கள். தென் அதுக்கப்புறம் என். ஸோ என்லேருந்து கியூ நான் பார்க்குறேன் ஃபைட்டர்ஸ். என்லேருந்து கியூக்கு எனக்கு +3 பண்ணுறோம். அப்போ கியூலேருந்து +3 பண்ணால் எனக்கு டி வரும். தென் 3லேருந்து +T பண்ணால் நமக்கு டபிள்யூ வரும். ஸோ அப்போ எனக்கு லாஸ்ட் 2 லெட்டர் வந்து TWன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு செகண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 யா, ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ சால்வ் த 16th கொஷின். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம், மிஸ்ஸிங் நம்பர் கொஷினா. ஸோ 70லேருந்து 64 வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். இதில் ஒரு 3 இருக்குது. தென் ஒரு 44 47 வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் இதில் என்னப்பா ஒரு 36 36 ப்ளஸ் 39. அப்போது இதுலேருந்து என்ன பண்ணுறோம் ஃபைட்டர்ஸ், -8 பண்ணியிருக்கோம். ஓகே. தென் 103லேருந்து 31. ஸோ -8 தான் ஃபைட்டர்ஸ். அப்போ கண்டினியூஸாக -8 பண்ணிகிட்டே வரும். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு 34லேருந்து நம்மளுக்கு 57 வந்திருக்கா. 57க்கு நம்ம -8 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், இதில் 8 போச்சுன்னா நமக்கு 23 யா. அப்போ 23லேருந்து நமக்கு -8 பண்ணலாம். 1 2 3 4 5. -8 பண்ணால் நம்மளுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் வரும், 15. ஸோ 15 வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். எது கூடனா 157ஓட ஆட் பண்ணால் நமக்கு ஒரு 2 1 7 172 வந்திருக்கு. ஸோ 172 இருக்கான்னு பாருங்கள். நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ஓகேங்களா? ஸோ 17th கொஷின் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா, ஈச் ஆஃப் தி டிஜிட்ஸ் ஓகேங்களா அரேஞ்ச் இன் த அசெண்டிங் ஆர்டர் ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட்டு. ஸோ லெஃப்ட் டு ரைட்டு அசெண்டிங் ஆர்டர். ஓகே. அப்போ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதணும். ஸோ எழுதலாமா?
ஸோ சின்ன நம்பர் ஃபஸ்ட்டு 1ன்னு தெரியும், தென்னு 2 இருக்குது, தென் அதுக்கப்புறம் 3 இல்லை, 4 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 5 இருக்கா, 5 இருக்குது, அண்டு 6ம் இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது. 2 4 6 8. ஸோ 2 4 6 8 நம்பர் வந்துருச்சு. விச் ஆர் த ஃபாலோயிங் டிஜிட் வில் பி த ஃபோர்த் ஃப்ரம் த லெஃப்ட். ஸோ லெஃப்ட்லேருந்து ஃபோர்த்தில் நம்மளுக்கு 5 தான் இருக்காரு. ஓகேங்களா, யா அப்படி இருக்கும்போது நமக்கு ஆப்ஷன் 3யா. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. 18th கொஷின் பார்த்தலாமா ஃபைடர்ஸ். இப்போ டஸ் நாட் பிலாங் டு த குரூப். அதாவது 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக வந்து என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கேலேருந்து எம் வந்திருக்கு. ஸோ கேலேருந்து எம்முக்கு என்னப்பா பண்ணுறோம், +2வா. ஓகே, கியூலேருந்து எஸ்ஸுக்கு +2 தான் பண்ணுறோம். அதேமாதிரி ஜியிலேருந்து டிக்கு, ஜியிலேருந்து டி பார்க்குறோம், -3 பண்ணுறோம். ஸோ பார்க்கும்போதே தெரியுது இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருக்குன்னா ஹெச்லேருந்து ஜே பாருங்க, +2 கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. 19th கொஷின் பார்த்தலாமா. ஓகே, ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம், இஸ்ஸுக்கான கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. வெரி ஈஸி. ஸோ சன் இஸ் ஹாட்டு கொடுத்துருக்காங்க, தென் மூன் இஸ் பியூட்டிஃபுல். ரெண்டுத்துலையும் இஸ் வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். அப்போ ரெண்டுத்துலையும் எந்த கோடு காமனாக இருக்குன்னு பாருங்கள். எனக்கு எல்ஏ தான் காமனாக இருக்குது. ஸோ அப்போ எல்ஏ தான் ஆன்சராக இருக்க முடியும் 100%. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. ஓகேங்களா, ஸோ 20th கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்னப்பா பண்ணுறோம், ஜஸ்ட்டு எல்லுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ரெண்டுத்துலையும் ஆறு காமனாக இருக்குப்பா. அண்டு எஃப்க்கு வந்து நம்மளுக்கு ஓ காமன், அது ஆப்போசிட்டாக இருக்கும். சிக்கு யூ ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ ஆருக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லாம் இருக்க முடியும் 100%. ஸோ அப்போ 6 தான் ஆன்சர். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 20. ஓகேங்களா, ஸோ போய் 20 கொஷினுமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு கண்டினியூஸாக சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் உங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிப்ரவரி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபைட்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.